வணக்கம் இசையின் உறவுகளே. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இசையின் உறவுகள் என்ற பெயரில் என்னென்ன எவ்வளோ ப்ராடக்ட்லாம் கிடைக்குது, எந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து சில நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. நான் கமெண்ட்ஸோடு நான் இன்னும் பார்க்கல, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதாவது வாங்கிறத விட கேள்வியில் தான் அந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், வாங்கிறதோட ஒன்று ரெண்டை விட கேள்விகள் நிறையா, அதுவும் சந்தேகமான கேள்விகள் நிறையா இருந்துச்சு. அப்புறம் தான் நான் எண்ணி பார்த்தேன், என்னடா இது, குறைச்சி கொடுத்தாலும் கேள்விகள் வருது, அதிகமாக கொடுத்தாலும் கேள்வி வருது, மீடியமாக கொடுத்தாலும் கேள்வி வருது, அப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குள்ளே தோணுச்சு. அதை விட முக்கியமாக என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆடியோ ஃபீல்டு இருக்கிற சில டெக்னீஷியன் பற்றி நம்ம பேசியிருப்போம். இப்போ தான் புரியுது, என்னடா அவங்க உண்மையிலேயே அவங்க பொழப்பு ரொம்ப பாவப்பட்ட பொழப்பு தான்ட்டு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்க போய் தான் தெரியுது. உண்மையிலே என்னடா இவ்வளோ எப்படி இப்போ இதெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு சில கேள்விகள்லாம் தோணுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம், 2 ஸ்வீட் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்வீட் கடையில் லட்டு 10 ரூபா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள ஸ்வீட் கடை லட்டு வந்து 1 ரூபான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. எதை வாங்குவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 ரூபா அந்த லட்டை தான் வாங்குவோன்னு எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 1 ரூபானா ரொம்ப சீப்பாக இருக்குது, அப்போ அது வந்து நல்லா இருக்காது, ஏதாவது அவங்களுக்கு டவுட் வருது. சரிங்களா? இப்போ 10 ரூபானா ஓகே, அதுதான் நல்லாயிருக்கும், ரேட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இதைத்தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்குள்ளே தோணுது. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. அதே கதை தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்லேயும். சரி, நம்ம வந்து எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வச்சு நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏதோ நமக்கு ஒரு 200 300 கிடைச்சா விட போதும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுலேயும் பல கேள்விகள் வருது. சரி, ஓகே, அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம்னு தான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் முடிவு பண்ணுங்கள், ஒன்றும் அவசரமே கிடையாது. ஸோ எனக்கு எப்படி கிடச்சிச்சு, நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் இதை விட கம்மியாக கொடுக்கறதுக்கு நான் இன்னும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன். இதை விட இப்போ நான் கொடுக்குறது 1100 1300னா, நான் டார்கெட் பண்ணது ஒரு 800 900க்குள்ளே கொடுக்க முடியுமா, 800க்குள்ளே கொடுக்க முடியுமான்னு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணதுக்கு ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன். அடுத்து என்னுடைய தேடல் இன்னும் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக நான் நினச்சது கிடச்சுன்னா 800 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ நான் கொடுக்குற ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், அந்த பிசிபி போர்டு தவிர, பிசிபி போர்டு தான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான டூப்ளிகேட்டு தான், ஓப்பனாக சொல்லிடுறேன். சரிங்களா? எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம மும்பை டெல்லி அப்போ இப்படிம்பாங்க. அந்த டெல்லிக்காரனே இங்கே சென்னையில் கடையை போட்டிருக்கிறான். அவன் கடையை போட்டு இன்றைக்கி யூடியூப்பில் பேசிட்டுலாம் இருக்கிறான். சரிங்களா? அதே வடக்கன் வந்து அந்த டெல்லிக்காரங்க சேட்டு வந்து சவுகார்பேட்டை, சென்னை சவுகார்பேட்டை. ஸோ யூடியூப்பில் நான் பார்த்தேன். பார்க்கையில் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, ஃபோன் போட்டேன், எடுக்கலை. வாட்ஸ்அப் பண்ணேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, ஓகே அப்படின்ட்டு, என்னடா இவ்வளோ சீப்பாக சொல்கிறாங்களே ரேட்டெல்லாம், இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு எங்கள் மாப்பிள்ளைகிட்ட நான் சொன்னேன். ஸோ நேரடியாக அதே கடைக்கு போயிட்டார். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா NJW சீரீஸு, அதாவது ஒரிஜினல் ரேட்டு பார்த்திங்கன்னா 360 ரூபா. ஒரு ஐசி ஒரு டிரான்சிஸ்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 360 ரூபா. நம்ம ஒரிஜினல்லாம் போட்டு 10 ஐசி யூஸ் பண்ணாலே அங்கே வந்து 3600 ஆயிரும். 3600 மற்ற காம்பனன்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த போர்டு மட்டுமே 4000 4500 கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் வாங்க மாட்டாங்க. சரி, அப்போ NJW டூப்ளிகேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 35 ரூபா தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிரான்சிஸ்டர்லாம் பெருசாக இருக்காது. இந்த 52001943 இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் ஒரு மீடியமான சைஸ் தான். ஸோ எனக்கு 35 ரூபாய்க்கு கிடச்சி அந்த NJW சீரீஸோடைய டிரான்சிஸ்டர். அப்போ 10 டிரான்சிஸ்டர் நம்ம ஒரு போர்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 350 ரூபா. ஏன்னா அதில் இருக்கிற ரேட்டு, அந்த டிரான்சிஸ்டர் கொஞ்சம் அதிகமான ரேட்டு. அப்போ 350 ரூபா ஆயிடுச்சு. சரிங்களா? மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டிரான்சிஸ்டரு, அதுக்கப்புறம் அந்த டயோடு, இதெல்லாமே அந்த ரிஜிஸ்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 250 ரூபாய்க்குள்ள எனக்கு அந்த ஒரு போர்டுக்கே முடிஞ்சு வச்சு. 250 ரூபா, அவ்வளோ, அதிகபட்சம் 300 வச்சுக்கோங்களேன். அப்படி இப்படின்னு அந்த போர்டோடு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 650 ரூபாய்க்குள்ள எனக்கு முடிஞ்சிருச்சு.
சார் எல்லாமே பக்காவான டூப்ளிகேட்டு தான். அதுக்காகத்தான், ஏன்னா நம்ம டூப்ளிகேட் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஸ்பேர் வந்து ஃபால்ட் ஆகும். நான் அதுக்காகத்தான் உங்களுக்கு 6 மாதம் வாரண்டி நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு 6 மாதத்தில் ஏதாவது போச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த ஸ்பேரை, அந்த போர்டு மட்டும் கலத்தி எனக்கு பார்சல், எனக்கு கொரியர் அனுப்பிவிட்ருங்க. நான் எல்லாமே சரி பண்ணி உங்களுக்கு நான் ரிட்டன் அனுப்பிவிட்றேன். ஆனால் அந்த கொரியர் சார்ஜ் எல்லாமே உங்களுடையது தான். நான் அதில் ஒரு பைசாவோடு நான் செலவு பண்ண மாட்டேன். அதையும் நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள், அதனால தான், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டூப்ளிகேட்டு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அதில் ஒரு அதான் சொல்லிட்டேன்ல, அந்த போர்டு தவிர மற்ற எல்லாமே சீப்பாக கிடைக்கிறது. அங்கெல்லாம் சும்மா பிளாட்ஃபார்மில் கும்பிச்ச மாதிரி குமிச்சு போட்டுருக்குறாங்க. அப்படிங்களா? அதுவும் ஒரு பெரிய ஸ்டோரு. ஸோ எங்கள் மாப்பிள்ளை நேரடியாக போனார், வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு டைம் வேறு இல்லை, ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் அவருக்கு வந்து லீவ் கிடச்சிச்சு. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் போச்சுன்னு அவர் போயிட்டார். அடுத்து அவருக்கு வந்து லீவ் எனக்கு ஃபுல்லாக வரும். அப்புறம் நான் ஃபுல்லாக வந்தோன்னே அதில் நிறைய கடைகள் இருக்குது, இன்னும் இதோட கம்மியாக கிடைக்கும், நான் தேடி பிடிச்சி உங்களுக்கு நான் நிறைய வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னும் 2 வாரம் கழிச்சுட்டு இதோட கம்மியாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்மியாக கிடைச்சுன்னா நான் அது இதோட உங்களுக்கு கம்மியாக கொடுப்பேன், அவ்வளோதான். இது ஒன்றும், ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் நம்ம கொடுக்க போகிறதில்ல, எல்லாமே டூப்ளிகேட்டு தான். சரிங்களா? அதே மாதிரி ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹீட் சிங்க் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, எங்கே போனாலும் இப்போ சின்ன ஹீட் சிங்க் நார்மலாக போட்டோம்னா பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300வாங்கிறாங்க. சரி, ஸ்லைவ் கொஞ்சம் நல்லா கனமானது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 800 700 அப்படின்னாங்க. என்னடா இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இது ஒரு அலுமினியம் தான். சரிங்களா? சரி என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அதை கையில் எடுத்துகிட்டு நான் டவுனுக்கு போனேன். டவுனுக்கு போயில் ஒரு பெரிய பாத்திர கடை போனேன். அவர்கிட்ட போய் பேசினேன், ஓனர்கிட்ட, ஐயா எனக்கு இந்த மாதிரி எனக்கு இது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். இது எதுக்குள்ளேன்னு கேட்டார். இந்த மாதிரியே நம்ம ஹோம் தேட்டருக்கு யூஸ் பண்ணுற, இந்த போர்டுக்கு யூஸ் பண்ணுற, இந்த ஹீட்டை தாங்கிறதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னே. சரி, எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, ஏன்னா இதுக்குண்டான அச்சு எனக்கு வேணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாரு. சரி, இப்போதைக்கு ஒரு 10-20 பண்ணி கொடுங்க அப்போ அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னே அவர் வந்து ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணார். அவ்வளோதான். பெரிய இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 250 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவ்வளோதான். அது இது நம்ம மீடியமாக போட்டோம்ல, நான் வந்து ஃபிக்ஸ் இப்போ இதில், அதாவது மீடியமாக நான் வீடியோவில் போட்டிருப்பேன். வீடியோவில் போட்ட அந்த ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 150 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவார். அவ்வளோதான். 150 ரூபாய்க்கு ஓகேன்ட்டார். அப்போ எனக்கு ஹீட் சிங்க் ரொம்ப கம்மியாகி போச்சு. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு அந்த போர்டு செஞ்சு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். 800 900 அவ்வளோதான். ரொம்பலாம் எனக்கு ஆகலை. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், அந்த கொஞ்சம் லுக்காக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அந்த ஹீட் சிங்க் மேலே கருப்பு கலர் பெயிண்ட் அடித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை இருந்துச்சு. அப்போ இது வந்து ஹீட்டு தாங்கணும், நம்ம பெயிண்ட் அடிக்கிறது ஹீட்டு தாங்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சைலன்ஸ் இருக்குது, இப்போ அடிப்பாங்க பெயிண்ட்டு, அந்த பைக்கோட சைலன்ஸ் இருக்குது, அந்த புகைக்குழாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அடிக்கிற அந்த ஸ்ப்ரே வந்து 120 ரூபா. அதை வாங்கி அப்படியே அடிச்சு விட்டேன். சூப்பராக லுக்காக இருந்துச்சு. அப்போ இதைத்தான் கருப்பு கலராக மாற்றுறாங்களா அப்படின்ட்டு அது வந்து நான் கருப்பு கலராக மாற்றிக்கிட்டேன். அவ்வளோ, அந்த சைலன்சர் அடிக்கிற பெயிண்ட் இதுக்கு அடித்து அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டு நல்லா வளன்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பெயிண்ட் நல்லா ஹீட் தாங்கும். கிட்டத்தட்ட நல்லா ஒரு 300 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு தாங்கும். அப்படிங்களா தாராளமாக இது வந்து நம்ம அழகாக இந்த டிரான்சிஸ்டர் கொடுக்குற ஹீட்டு அழகாக இது வந்து தாங்கும். அப்போ கருப்பு கலராக மாற்றிக்கலாம், நம்ம மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 1300 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 900 முடிஞ்சிடும். அவ்வளோதான், ஒரு 400 ரூபா கிடைக்கும். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா அந்த 1100 ரூபாய்க்குனா அதுவும் ஒரு 800 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். அதில் ஒரு 300 ரூபா கிடைக்கும். அப்படி கொரியரில் எப்படியும் நம்ம வந்து இப்போ 60 ரூபானா நான் எப்படியும் ஒரு 120 ரூபா நம்ம சொல்லுவோம். அப்படிங்களா, அதில் ஒரு 50 100 கண்டிப்பாக 100 ரூபா குறைஞ்சது கிடைக்கும். அப்படி நான் எப்படி போனாலுமே குறையாமல் ஒரு ப்ராடக்ட் நம்ம அனுப்பல 300 ரூபா குறையாமல் கிடைக்கும். லாபம் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை தாங்க நான் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னடா ரொம்ப சீப்பாக கொடுக்குறானே இப்படிலாம் நினைக்காதீங்க. என்னை பொறுத்தவரை இது வந்து சீப்பாலாம் ஒன்றும் இல்லை, இதோட கம்மியாகவும் கொடுக்கலாம். இன்னும் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதோட கம்மியாக கிடச்சுன்னா கண்டிப்பாக 800 900 அழகாக கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இதெல்லாம் செக் பண்ணிட்டேன். 50 தாராளமாக கொடுக்கலாம். ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் தேவை. கரெக்டாக நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எந்த இஷ்யூ வராது. சரிங்களா? அதே மாதிரி பக் அண்ட் ஒட்டர்லாம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 26 ரூபா இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பீஸோட எண்ணிக்கையை பொறுத்து. இப்போ 100 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா 26 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை 50 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா 28 ரூபா. இந்த மாதிரி நான் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ கூட ஒரு 10 ரூபா 40 ரூபாய்க்கு நான் பக் அண்ட் ஒட்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறேன்.
சரிங்களா? ஆமாம். அடுத்து வந்துன்னா 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு மோனோ போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை செக்கிங் முடிஞ்சோடனே அது நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். கண்டிப்பாக 450 ரூபாய்க்கு மேலே தாண்டாது. சீரியஸாக சொல்கிறேன். 450க்கு மேலே ரூபா கூட தாண்டாது. ஸோ அதை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதோட கம்மியானாலும் ஆகலாம், அது நம்ம சொல்ல முடியாது, அது வர்றதை பொறுத்து. ஸோ இதுதாங்க நான் ஃபிக்ஸ் பண்ணேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஹை குவாலிட்டி அப்படிலாம் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. பட் அதில் கிடைக்கிற எஃபெக்ட் இதில் கிடைக்கும். அதுவும் வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் எந்தெந்த பொருள் எந்த டைம் அது ஃபால்ட்டாக நம்ம சொல்ல முடியாதனால உங்களுக்கு நான் வாரண்டியும் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? கொரியர் சார்ஜ் எல்லாமே உங்கள் முழு பொறுப்பு உங்கள் தான். இப்போவும் சொல்கிறேன், நான் இப்போ கொடுக்குற ப்ராடக்ட் இந்த போர்டாக இருந்தாலும் சரி, அதாவது நான் இப்போ கொடுக்குற இந்த ரேட்லாம் ரொம்ப சீப்பாக உங்களுக்கு தோணுது இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா எல்லாமே டூப்ளிகேட்டு தான். போர்டை தவிர மற்ற எல்லாம் பக்கா டூப்ளிகேட்டு. சரி, நான் அப்புறம் இதை போய் சொல்லி இது வந்து ஒரிஜினல் அப்போன்னு நான் சொல்லிலாம் சேல்ஸ் பண்ண அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ நான் இருக்கிற ஃபேக்டாக சொல்லிட்டேன். ஸோ எனக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ ஒரு டிரான்சிட்டு ஒரு 35 ரூபா தான். அதுவும் எல்லாம் அதான் டூப்ளிகேட் தானே. சரிங்களா? அப்போ இன்னும் அடித்து பேசணும்னா இன்னும் 10 ஒரு 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 2000 பீஸ் 1000 பீஸ் வாங்கல இன்னும் பார்த்தீங்கன்னா 25 ரூபா கூட கிடைக்கும் போல். அந்தளவுக்கு ரொம்ப சீப்பாகலாம் கிடைக்குது. ஸோ அப்போ எனக்கு அதான் நான் ரேட்டு ப்ரைஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதாங்க எனக்கு கிடச்சி நான் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் 1800 அதான் 900 2000 அதிகபட்சமே. ஆமாம், ரொம்ப சீப்பாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹெச்டி டிரான்சிஸ்டரே டிரான்ஸ்ஃபார்மே சொல்கிறேன். ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு கூலிங் ஃபேன் எடுத்துகிட்டிங்கன்னா வெறும் 30 ரூபா தான். கூலிங் ஃபேனு வெறும் 30. ஆமாம், ரொம்ப சீப்பாக அதில் வந்து அந்த சவுகார்பேட்டில் கிடச்சி. ஸோ அதை வச்சு தான் நான் ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற பொருள் மறுபடியும் நம்ம பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே பக்கா டூப்ளிகேட். சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்தா நான் ரீப்ளை பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, இதுக்கு நான் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நம்ம ஒரிஜினலாக பண்ணலாமா இல்லை இப்போதைக்கு டூப்ளிகேட்டாக பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். ஏன்னா நம்ம டூப்ளிகேட்டை யூஸ் பண்ணிட்டு நான் ஒரிஜினல் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லதுக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இருக்கிற ஃபேக்டாக தான். சரிங்களா? நன்றி நண்பர்களே.